மலேசியாவில் சிலங்கூரில் உள்ள பத்து கேவ்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். மலேசியா சீரீஸ் பார்ட் 3. இந்த சிலை, அதாவது முருகனோட சிலை வந்து 140 அடி இருக்குது. அப்புறம் வந்து அங்கே உள்ள ஸ்டெப்ஸு, அதாவது சாமி முருகர் எப்பயுமே மலையில் தானே இருப்பார், அந்த மலையை ஏறுறதுக்கு உள்ள ஸ்டெப்ஸு வந்து 272 ஸ்டெப்ஸ் இருக்குது. சுற்றிலும் நிறையா கோயில்கள் இருக்குது. பிள்ளையார் கோயில், சிவன் கோயில், அப்புறம் வந்து துர்க்கையம்மன் கோயில், அப்புறம் ஆஞ்சநேயர் கோயில், இந்த மாதிரி நிறையா கோயில்கள் இருக்குது. ஸ்டெப்ஸில் வந்து ட்ராவல் பண்ணையில் நிறையா ஆஸ் யூஷுவல் அங்கேயும் மங்கி பார்க்கலாம். எல்லா முருகர் கோயில்லையுமே வந்து மலை கோயிலில் மங்கி பார்க்குற மாதிரி இங்கேயும் பார்க்கலாம். இந்த கோயிலுக்குள்ளே இறங்கையில் வந்து ஃப்ரண்ட்டில் முனீஸ்வரர், அப்புறம் உள்ளே போனால் சன்னதி இருக்குது. குகைக்குள்ளே இருந்ததுங்க, அவ்வளோ அழகாக. குகைக்குள்ளே இருந்தாலும் நல்லா ப்ரீத்திங் ஸ்பேஸோட நல்லா அப்படியே பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்தது. ஒரு குகைக்குள்ளே எப்படா இப்படி ஒரு கோயில் கட்டினாங்க அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தோடு பார்த்தேன். அழகாக இருந்தது. ஆக்சுவலாக முருகர் இப்படி வந்து இதில் உட்காந்துருக்காரு, அழகாக இருக்கே அப்படின்னு இந்த முருகரையே பிரம்மாண்டமாக பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தார். குட்டி முருகர், அழகான குழந்தை முருகர் மாதிரி இருந்தார். சன்னதிக்குள்ளே போகலாம். இங்கே நிறையா சைனீஸ் பீப்புள் வந்து இந்த முருகரை வந்து வேண்டுதல் பண்ணிவிட்டு வழிபாடு செய்கிறாங்க. அப்புறம் முட்டிலெல்லாம் படியில் நடந்து வராங்க. இதாங்க சன்னதியில் உள்ள முருகரை. எவ்வளோ அழகாக குட்டியாக இருக்காருன்னு பாருங்கள். எனக்கு பார்க்க கண் கொள்ளா காட்சியாக இருந்ததுங்க. அப்புறம் சைடில் வந்திங்கன்னா அந்த தேர் கிழ்ப்பாங்கள்ல, அந்த முருகரும் இருந்தார். எனக்கு இங்கே போனோடனே தமிழ்நாடு ஃபீல் வந்துருச்சு. அதுவும் நம்ம முருகர் கோயில், 6 படை முருகர் கோயில் போன ஒரு திருப்தி கிடச்சிச்சு. அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தது. மறுபடியும் இந்த சைடு வழியாக ஸ்டெப்ஸ் ஏறி போகணுன்னா இன்னொரு சன்னதி இருக்குது. அங்கே வந்து முருகர் வள்ளி தெய்வானையோடு இருந்தார். அதுவும் அந்த குகைக்கு நடுவில் தான் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அவ்வளோ பக்தர்கள், அவ்வளோ தமிழ் பீப்புள் மட்டும் கிடையாது, இந்தியன்ஸு, சைனீஸு, எல்லாருமே பார்க்கலாம் அங்கே. இதான் வள்ளி தெய்வானையோடு இருக்க முருகன் சொன்னேன்ல, அந்த முருகர். கோயில் அமைப்பு இப்படி தாங்க இருந்தது. பார்க்க அப்படியே ரசித்து பார்க்கலாம். கோயிலையும் பார்க்கலாம், சாமியும் வந்து அப்படியே பார்க்க உருகிற மாதிரி இருந்தது. கீழே வந்து உள்ள கோயிலில் வந்து அறுபடை முருகர் சாமியும் வச்சுருந்தாங்க. கீழே இறங்கினோன்னே அறுபடை முருகரையும் நீங்கள் பார்க்கலாம். பழனி, திருப்பரங்குன்றம், திருத்தணி, எல்லா முருகரையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் எல்லா சாமியும் பார்த்தாச்சுன்னு. ஐயோ மலேசியா வந்திருக்கோமே, பெருமாளை பார்க்கலேன்னு நீங்கள் யோசிக்க வேணாம், பிள்ளையாரை பார்க்கலேன்னு யோசிக்க வேணாம். பிள்ளையாரை, அப்புறம் வந்து நான் வந்து மதுரை பொண்ணு, அதனால் மீனாட்சி அம்மனை பார்த்தோன்னே, அதுவும் திருக்கல்யாண கோலத்தில் பார்த்தோன்னே இன்னும் ஹாப்பியாக இருந்தேன். மீனாட்சி அம்மன் இருந்தாப்புல. அடுத்து வந்து சிவன் சன்னதியில் வந்து அப்படியே உட்காந்து தியானம் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது சிவன் சன்னதி. சிவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய நந்தி இருந்தது. அதெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. பாருங்கள், நீங்களே பார்த்து ரசித்து சாமி கும்பிடுங்க. குரு பகவான், தட்சிணாமூர்த்தி, அப்புறம் அந்த மேலேருந்து நம்ம வியூ பார்த்தோன்னா சுற்றி குளம் இருக்கும். அங்கே வந்து புறா இதெல்லாம் இருக்கும். குளத்துக்கு நடுவில் கோயில் இருக்க மாதிரி இருக்கும் இந்த கீழே உள்ள கோயில். ரொம்ப அழகாக இருந்ததுங்க, பார்த்துக்கிட்டே இருக்கலான்னு தோணுச்சு. அப்புறம் பொறாரம் வரையில் அந்த தூணோட சின்ன நுணுக்கமான சிலைகள், அந்த நுணுக்கமான வேலைப்பாடுகள் எல்லாம் பார்க்கல அவ்வளோ அழகாக இருந்தது. இவ்வளோ தூரம் யோசித்து கட்டியிருக்காங்க. அவ்வளோ நல்லா இருந்தது, திருப்தியாக இருந்தது, மனசு திருப்தியாக இருந்தது. அப்புறம் இந்த சைடு ஆஞ்சநேயர் கோயில், பெரிய ஆஞ்சநேயர் சிலை, அடுத்து ராமர் சிலை, இதெல்லாம் பார்க்கல எல்லாருமே வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிஜமாகவே நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. ஆஞ்சநேயர் வழிபாடு, துர்க்கையம்மன் வழிபாடு, அப்புறம் எல்லா இடத்துலையும் எல்லா வேர்டிங்ஸும் போட்டிருந்தாங்க, அதாவது ஸ்லோகன் போட்டிருந்தாங்க. அப்புறம் செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை இது என்னென்ன ஸ்லோகன் சொல்லணும் அப்படின்றதையும் எழுதியிருந்தாங்க தமிழில். இது துர்க்கையம்மன் கோயில். மொத்தத்தில் எல்லா கோயிலும் போன திருப்தி இருந்தது மலேசியாவில்.
நீங்களும் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.